ஆடி மாதத்தில் இது போன்ற செயல்களை செய்து விடாதீர்கள். என்னதான் ஆடி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக இருந்தாலும் சில விஷயங்களை இந்த மாதத்தில் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. ஆடி மாதத்தில் திருமணங்கள் நடத்தக்கூடாது. ஏனெனில் ஆடி மாதம் மழை காலத்தின் துவக்கம் என்பதால் விவசாயத்துக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்னும் பழமொழி அனைவரும் அறிந்தது. ஆடி மாதத்தில் உழவு பணிகளை செய்வதால் விவசாயத்திற்கு அதிக பணம் செலவாகிவிடும். எனவே திருமணத்திற்கு செலவு செய்ய பணம் இருக்காது. இந்த ஒரு காரணத்தினாலும் ஆடியில் திருமணங்களை நடத்துவதில்லை. ஆடி மாதத்தில் திருமணத்தை நடத்துவார்கள். ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் சேரக்கூடாது. ஏனெனில் ஆடி மாதத்தில் கருத்தரித்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதமானது அதிக வெயில் தாக்கம் கொண்ட மாதமாகும். இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் குழந்தையின் உடல் நலம் கெடும். இப்படி சித்திரையில் குழந்தை பிறக்காமல் தடுப்பதற்கே ஆடி மாதத்தில் தம்பதிகளை பிரித்து வைக்கின்றனர். ஆடி மாதத்தில் புது வீட்டிற்கு குடி செல்வது, வீட்டு நிலை வாசல் வைப்பது மற்றும் சில சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆடி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுவது